மல்லி, விஜய் வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா, வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரேணுகா வந்து சாதாரணமா வந்து கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சாமி வந்திருக்கிறது எல்லாமே பொய் தான். அப்ப ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மல்லியும், விஜயும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம அங்க போக வேண்டாம் அப்படின்னு மல்லி சொல்றாங்க. இருந்தாலும் விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிளான் என்ன அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே நேரத்துல ரேணுகாவை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் விஜய் பேசுறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை உணராம விஜய் இருக்கிறாங்க. ஆனா மல்லியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து உணர்ந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்தோட தான் இந்த ரேணுகா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதுவும் இப்போ வந்து நம்மளை குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிடுதாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நாம் அதில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்து மல்லிக்கு வந்து சொல்லத்தான் செய்யுது. அந்த விஷயத்தை தான் வந்து விஜய்கிட்டே சொல்றாங்க. எனக்கு கனவு வந்துச்சு, அந்த கனவுல வந்து அங்கே குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரியான விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் விஜய் வந்து அதை வந்து பெரிய விஷயமா எடுக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து யதார்த்தமாக உள்ளது தான். உனக்கு வந்து வெண்பா மேலே அதிகமான ஒரு அன்பு பாசம் வச்சுருக்கிற, இன்னொன்று வெண்பா உன் பக்கத்தில் இல்லை. அப்போ நீ அந்த மாதிரி ஒரு கற்பனையில் இருந்திருப்ப, அதனால் உனக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பதில் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அடுத்ததாக ரேணுகா என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க தெளிவாக வந்து ரகு கிட்ட பேசுகிறாங்க. அதன் பிறகு இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து 2 கெமிக்கலை வாங்கியிருந்தாங்க. அதுவும் அதை வாங்கிட்டு பெரிய சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னா ரேணுகா நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் அட்ரஸை மாற்றி கொடுக்குறாங்க, மல்லி பேரை கொடுக்குறாங்க, மல்லியோட மொபைல் நம்பரை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் உள்ளவருக்கு ஒரு டவுட் வரதான் செய்யும். ஏன் வந்து தன்னோட மொபைல் நம்பரை ஒருத்தர் வந்து மொபைல் உள்ளே போய் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரேணுகா சமாளிக்கிறாங்க, நான் இப்போ தான் புது நம்பர் வாங்கினேன் அப்படின்னு. இருந்தாலும் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் கெமிக்கலெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த அட்ரஸ் இது எல்லாமே செக் பண்ண தான் செய்வாங்க. அதாவது ரகு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் உள்ளவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக மல்லியோட அட்ரஸை கொடுக்குறாங்க, மல்லியோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா பழியும் தூக்கி மல்லி மேலே போடுறதுக்காக தான் இந்த ரேணுகா வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இப்படி ரேணுகா வந்து மல்லி மேலே பழியை போட்டுடலாம். அப்போ இதில் என்ன நடக்கும், அந்த சாப்பாட்டில் அந்த இதில் வந்து அந்த கெமிக்கல் அந்த பாய்சனை கலந்து விட்ருவாங்க. அப்போ அதுக்காக ஒரு தந்திரமாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரேணுகா வந்து மல்லியோட வீட்டுக்குள்ளே வரும்போது, அதாவது அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பீரோவுக்குள்ளே கொண்டு, அதுவும் மல்லியோட பேக் இருக்குது, அது உள்ளே கொண்டு அந்த பாய்சனை வச்சுருந்தாங்க. அப்போ அதை எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை வச்சு அங்கே கோயிலில் எல்லாருக்கும் ஒரு சதியை அரங்கேற்றிட்டு அதன் பிறகு வந்து மல்லி மேலே பழியை போட்டு மல்லி வீட்டில் இன்னொரு பாய்சன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை திருப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி இந்த மாதிரி கெட்டவங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துருமானா கண்டிப்பாக நடக்காது. எப்போ நம்ம மனசில் ஒரு நல்ல எண்ணங்கள் ஓடுதோ அப்போ நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் ரேணுகா மனசில் அந்த மாதிரி ஓடுதான்னா இல்லை. அவங்களோட ஆசை கனவு எல்லாமே நேர்மையாக சம்பாதிக்காமல் குறுக்கு வழியில் போய் விஜய் கதிரேசன் சொத்துக்களை அடிக்கணும், அவங்கள எல்லாரையுமே ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வளோ சாதாரணமாக வாழ முடியாது. அப்போ அங்கே வந்து இவங்களுக்கு யார் ஒரு ஆபத்து வந்தவனா மல்லிக்கு வராங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி மயில் தான் வராங்க. அப்போ மயிலை எதுக்காக உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.